ஒரு பேரு த கிங் சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இளம் பத்திரிகையாளர் திரு யாசர் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கார்த்திக். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. அண்ணாமலை அவர்கள். ஐயோ ஏங்க என்ன பெரியவரை பேச சொல்றீங்களே. நைஸ் நைஸ். அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சின்னு ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு, பெருசா போயிட்டு இருக்கு, ஒரு அமைப்புங்க ஒரு போயிட்டு இருக்கு. ரொம்ப என்ன ஒரு விஷயம்னா, பாஜகவுக்கு தேர்தல் தோல்வி வெற்றிங்கிறது ரொம்ப சகஜமான விஷயம். அவங்க எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்காங்க, எத்தனை தேர்தல்களை கடந்து வந்திருப்பாங்க, எத்தனை அண்ணாமலையை பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அண்ணாமலையுடைய அந்த ஃபேன் பேஸ் இருக்குல்ல, அவர்கள் ஒரு பாஜகவையே அச்சுறுத்துற வேலையை பார்க்குறாங்க. அது இங்கே நடக்காது தம்பி, நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்க பாஜகவுக்கு 1000 அண்ணாமலைங்க, உங்களுக்கு புரியுதா? இங்க ஒரு பாஜக கிட்ட இருக்குது ஒரே ஒரு அண்ணாமலை தானே. ஒரு பெரிய சக்தியை இவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற, அதை பண்ண போறாரு இதை பண்ண போறாருன்னு மிரட்டி பார்க்குறாங்க. பாஜக அதுக்கெல்லாம் ஒத்து வராது. இதுதான் உண்மையான ரீசன். நீ இருந்தா இரு, இல்லைன்னா போங்கிற அளவுக்கு தான் விட்டுருவாங்க. அதை இவங்க ஃபேன்ஸ்லாம் ஏதோ டெல்லி தலைமையே உலுக்கி பார்க்குறானுங்க. அப்பெல்லாம் ஒன்றும் நடக்காது தம்பி. அதனால தயவு செஞ்சு பாஜக நாளைக்கு தேசிய தலைவராக பார்க்க போறாரு அவரை, நிதினை. இது ஒரு பக்கம். ஆனால் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அக்கா வானதி, தமிழிசைலாம் PL சந்தோஷோட ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. புதிய நபர்களை தேர்வு செய்து பாஜகவை தமிழ்நாட்டில் வலுப்பெறாதுக்காக. இதுதான் ஒரு திட்டம். அப்போ ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரி, யாரையாவது ரொம்ப முக்கியமான ஆளை போட்டுருவாங்க போல அப்படின்னு பார்த்தா, திடீர்னு பார்த்தா எல்முருகன்ங்கிறவரை யாருங்கிறது கட்சியில இருக்கிறவங்களுக்கே தெரியாது. எல்முருகனுக்கே தெரியாது. ஆமா, நான் தான், ஐயோ நீங்க தான் தலைவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க இப்ப இருக்கு. ஓகே, நயினாருக்கு அப்புறம் இன்னொரு ஆளை போடுவாங்க. இவர் யாருன்னு இன்னும் தெரியாத அளவுக்கு இருக்கும். ஆனா அக்கா தமிழிசை ஃபேன் பேஸ் அப்படின்றத தாண்டி ஒரு இளைஞர் கூட்டம் இந்த வெற்றி இருக்கு. டிவிக்கோட வின் இருக்குல்ல, அதை ஒரு இது ஓபன் பண்ணி விட்டுருக்கோம். யங்ஸ்டர்ஸ் மெயினா இருக்காங்க, இது போதும், இதை வச்சு நம்ம கரை சேர்ந்துடலான்ற ஒரு எண்ணத்தை இவங்களுக்கு விதைச்சிருக்குல்ல. பாஜக தலைவராக அண்ணாமலை போடுவதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. உயர்மட்டத்தில் இது முழுமையான தகவல் தான். யாருக்கும் விருப்பம் இல்லை. அதிலும் பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த சித்தாந்த ரீதியாக அண்ணாமலை ஒரு தரப்பினர் ஆதரவு தராங்க, ஒரு தரப்பினர் எதிர்க்கிறாங்க. இதான் விஷயம். இது நீங்கள் ரொம்ப டீப்பாக பாஜக இருக்கக்கூடிய நண்பர்கள் இருந்தால் விசாரிங்களேன். அண்ணாமலையை எதிர்க்கக்கூடிய லாபிங்கிறது அதிகமாக இருக்குது, ஆதரிக்கக்கூடிய லாபிங்கிறது குறைவாக இருக்குது. இந்த ஃபேன் பேஸ் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். பாஜகவில் கட்சி ரீதியாக நிர்வாகிகள் ஃபேன் பேஸ் எவ்வளோ இருக்குது, அடிமட்ட தொண்டர்கள்னு இருப்பாங்கல்ல. இப்போ ஊர் சைடு அண்ணாமலையுடைய பேச்சால் ஒரு வந்தவங்க, அந்த ஃபேன் பேஸுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு தலைவராக செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர்கள், அப்புறம் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வாக்களிக்கணும், ஆதரவு கொடுக்கணும். அந்த ஆதரவுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. இதுதான் மெயினான பாயிண்ட்டு. ஸோ இதுதான் அங்கே நடக்குது. ஆனால் பாஜக பயமுறுத்துகிற வேலையை இவங்க பார்க்குறாங்க. ஆனால் பாஜக இதை கண்டுக்காது. பாஜகவுக்கு தேர்தல் தோல்வி வெற்றிங்கிறது சகஜம். அவங்க இந்தியா முழுவதும் பல தேர்தல்களுக்கு கடந்து வந்தவங்க. இப்போ இந்த அண்ணாமலை இல்லைன்னா இன்னொரு அண்ணாமலையை உருவாக்க பாஜகவுக்கு முடியாதுன்னு நினைக்க முடியாது. நம்ம இனி இந்தியாவே ஆட்சி செய்யக்கூடியவங்க அவங்க தான். எத்தனையோ பேரை உருவாக்கியிருக்காங்க. யூபியில் யோகி ஆதித்யநாத் யாராவது தெரியுமா? தொடர்ந்து 10 முறை முதல்வர். அவர் யாருன்னே தெரியாது. ஆனால் அவரை பிராண்டு பண்ணி கொண்டு வராங்க. அப்போ இங்கே அண்ணாமலையிலேருந்து இன்னொரு அண்ணாமலையை உருவாக்குற தகுதி முழுமையாக பாஜகவுக்கு இருக்கு. ஏன்னா இதில் அண்ணாமலை ஒரு சித்து விளையாட்டு விளையாடுறாரு. அது அவருடைய அரசியலுக்கும் ஆபத்து, அவருடைய எதிர்காலத்துக்கும் ஆபத்துங்கிறத தெரியாமல் சிலர் பண்ணுறக்கூடிய வேலையை தான் நான் பார்க்குறேன். அப்படி நம்ம ஒரு வேலை நாளைக்கு என்ன நடக்க போகுது, ஒரு மீட்டிங்கில் நான் முழுமையாக வெளியேறலாம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை புது பார்ட்டி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா பாஜகவுக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ரொம்ப 2016 21 தேர்தலே பாஜக இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் அணுகுறாங்க. பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க, எப்போ 21 எலெக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்னவோ பேக்கன்னா. ஆனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பாஜக தொடர்பு கொண்டுச்சாங்கிற ஒரு தகவல் பேசப்படுது. ஆமாம், பாஜக எல்லாத்தையும் தொடர்பு கொண்டுச்சு. யாரு? அண்ணன் சீமானே தொடர்பு கொண்டாங்க தெரியுமா?
பல ஒரு சிங்கம் வந்தாரு தரோம், சிங்கம் வந்தாரு, அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு சொல்லிட்டு. அப்ப சீமான் அண்ணவனே பேசக்கூடிய பாஜக ஏன் விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்க மாட்டாங்கிற ஒரு கேள்வி எல்லாம் சொன்னாங்க. பேசினாங்க, வச்சாங்க, அப்ரோச் பண்ணாங்க. ஆனா அவர் ஒரு கிளியரான விஷயம்ல இருக்காரு. அவர் அப்பலேருந்தே காங்கிரஸோட ஒரு ஈடுபாடுல இருக்கக்கூடிய ஆளு, ராகுல் காந்தியை விரும்பக்கூடிய ஆளு, நட்பு வட்டாரத்துல இருந்த 21லயே தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கக்கூடிய சூழல் இருந்துச்சு. இது உண்மை இருந்துச்சு. கட்சியுடைய பேரை எல்லாமே அப்பயே முடிவு பண்ணப்பட்டது தான். ஆனா எல்லாமே திட்டமிட்டு செயல்பட்டது தான். அப்போ ஆரம்பம் செய்திருந்தால் பாஜகவின் பிள்ளைன்னு சொன்னாங்கல்ல, அது உறுதியாகிருக்கும். ஸோ இதுதான் நெரேட்டிவ். ஸோ அந்த நெரேட்டிவ்லேருந்து அவர் தப்பிக்க தான் இந்த நீண்ட இடைவெளி எடுத்துக்கிட்டாரு. அதே போல் நிறைய முட்டாள்கள் உட்காந்து ஈரோடு கிழக்கில் நிரூபிச்சிருக்கலாமே, மற்ற இடைத்தேர்தலை நிரூபிச்சிக்கலாம்லாம் பேசுகிறாங்க. அவங்க ஒரு விஷன் வச்சுட்டாங்க. விஷன் வைக்கிறப்ப நீ இடைத்தேர்தல் நீ இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சொல்லக்கூடிய நபர்கள் யாருன்னு நம்ம பார்க்கணும். முழுக்க முழுக்க அவர்கள் அப்படிங்கிறப்ப ஒருவேளை தாவேகா நின்றுருந்தா 21 இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், இடைத்தேர்தல் நிற்கிறாங்க, அப்போ இந்த விஷயம் கன்வே ஆகுறப்ப மக்களுக்கு பாஜகவுடைய ஆளுங்கிறது தெரிஞ்சிடும், தெரியப்படுத்திடுவாங்க இந்த மாதிரி கொண்டு வரோம்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளோ நாள் கட்டமைச்சு ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணுங்கிற அந்த பிம்பம்ங்கிறது உடஞ்சிருக்கும். அவரை நம்பி இருக்கக்கூடிய மாவட்டத்திலும் உடஞ்சிருக்கும். ஸோ அப்போ கிளியர் விஷயம் வகுக்கிறாங்க யாரு இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள். அது வகுத்து தான் 25ல் நம்ம இடைத்தேர்தலை சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க. ஸோ இதுதான் அப்போ பாஜக அண்ணாமலையை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு இளைஞர் பட்டாளம் தேவை. ஒன்று பாஜகவுடைய ஆதரவாளராக இருக்கணும், இல்லை பாஜகவுடைய ஆதரவு பெற்ற ஆளா இருக்கணும். அப்ப கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா பாஜகவுடைய ஆதரவோட தான். எல்லாம் ஒண்ணுதான். ஆமா ஒண்ணு. அவர் பாஜக மாநில தலைவரா இருக்கிறது ஒண்ணுதான். அதை விட்டு வெளியே இன்னொரு கட்சியை தொடங்குறதும் கிட்டத்தட்ட ஒண்ணுடைய கருத்து. இப்படிதான் நான் பாக்குறேன். அவரு அமைப்பு ஆரம்பிச்சுன்னா சைனாட்ட போய் வார் பண்ண போறாரா, இல்ல பாகிஸ்தான்ல போய் போர் பண்ண போறாரா? அதெல்லாம் கிடையாது. எதுக்கு அமைப்பு அண்ணாமலைக்கு அமைப்புங்கிறதுக்கு வராது, அதை நம்ம ஓரம் கட்டிடுவோம். கட்சிங்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. இல்ல அண்ணாமலைக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் மாநில தலைவர் தரமாட்டாங்க, அப்ப என்ன கொடுக்க போறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ மாநில தலைவரா வானதியே இருக்கட்டும், இல்ல தமிழிசையே இருக்கட்டும், இல்ல நயினாரா இருக்கட்டும், செயல் தலைவர்னு ஒருத்தரை போடுவாங்க. அந்த பொசிஷனுக்கு அண்ணாமலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அண்ணாமலை அதை வாங்க மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னாருன்னா, சரி நீ ஒரு பார்ட்டி ஆரம்பி, உனக்கு பேக் ஹேண்ட்ல இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு காரணத்தை எடுப்பாங்க. அப்ப அண்ணாமலை வந்தாருன்னா என்ன கொள்கையை சொல்லுவாருங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அப்ப அவர் முத்துராமலிங்க தேவர் என்ன கொள்கையை எடுக்கிறாரோ அந்த மாதிரி கொள்கை கூட, தேசியமும் வேணும், தெய்வீகமும் வேணும், எல்லாமே வேணும் நமக்குங்கிற ஒரு, அதாவது திராவிடமும் இருக்கும், தமிழ் தேசியமும் இருக்கும், எல்லாத்தையும் உள்ள கொண்டு வருவாரு. ஸோ இப்படிதான் அந்த பார்ட்டி ரன் ஆகும். அது நமக்கு தேர்தலில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்பாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். சும்மா ஒரு பந்து தான் உருட்டி பார்ப்போங்கிற மாதிரி தான் நடக்க போகுது. ஆனால் அண்ணாமலைனால ஒரு பெரிய ஒரு மாற்றமோ ஒரு பிம்பமோ ஒரு நிகழுங்கிறதுலாம் சும்மா மூட நம்பிக்கை. அது வேணாம், அதை நம்ம விட்டுருவோம். அது நல்லது, அது நல்லது. ஆமா, அதுக்கு இவ்வளவு நேரம் நம்ம பேசியிருக்க. ஆமா, கரை நல்லது இல்ல, பேசியிருக்க தேவையில்லைன்னு இல்லை, இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியாது சொல்றாங்க. இப்ப ஏன் தாவேக தேர்தலுக்கு ஏன் இப்போ வந்துச்சுங்கிறதே நான் சொல்றேன். ஸோ அதுதான் அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா என்ன பேருங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஐயா ஒருத்தர் இருக்காரு, யாவருக்கா கட்சிலாம் ஆரம்பிச்சாரு, பேர்லாம் போட்டாரு, அது என்ன பண்ணுது இப்போ? சும்மா தானே இருக்கு. சரி, அதை எடுத்துப்போமே. அதுதான். ஆமாமா, நான் கூட பார்த்தேன். அவர் ஆரம்பிச்சிட்டா இவர் அப்படியே அவர் கூட அப்படியே இதாயிடுவாரு. அவருடைய இவங்கெல்லாம் இவங்களுக்கு வந்துருவாங்க ஆல்ரெடி. இப்ப நீங்க நல்லா செட் பண்ணுங்க. அரசியலை விட்டு நான் போறேன்னு சொன்ன ஒரு 10 சீட்டு ஜெயிச்சா, அவர் சமீபத்துல ஒரு பேட்டி எடுக்கிறாரு. யாரை எடுக்கிறாருன்னா ஆக்ஷன் கிங் எடுக்கிறாரு. அவர் பேசிட்டே இருப்பாரு. ஆக்ஷன் கிங் எல்லா இடத்துலயும் சனாதனத்தை பேசுறாரு பாத்தீங்களா? அதே போல அண்ணாமலையை பத்தி புகழ்ந்து பேசுறாரு பாத்தீங்களா? இப்ப இதெல்லாம் எங்க கனெக்ட் ஆகுதுன்னா மெயினான ராஜன் கிட்ட தான். அந்த பார்ட்டி சும்மா தான் இருக்கு. பார்ட்டின்னு ஆரம்பிச்சா அதுதான் எடுத்து நடத்துவாங்க. பழைய லப்பர் பந்து தான் அது, வேற ஒண்ணு. ஆமா, நம்ம சொல்ல வேணாம் பேர்லாம். திடீர்னு பாட்டு பாடணும்னு தோணுச்சுங்க, அதுக்கு என்ன பண்றது? இதுதான் அண்ணாமலை பார்ட்டி ஆரம்பிச்சா புதிய கட்சி எல்லாம் கிடையாது, ஆல்ரெடி இருக்கு. அண்ணாமலை தானே. ஆமா, அண்ணாமலை பிஜேபியோட சப்போர்ட் தானே. ஐயா என்ன பின்னாடி இவ்வளவு அரசியல் நடக்குது, ஆடியன்ஸ் அரசியல் நடக்குது தெரிஞ்சுக்கோங்க. அரசியல் மாலை. ஆமா, இதான் அரசியல். இதான் நடக்குது. அதனால மூட நம்பிக்கையை பத்தி பேச வேணாம். மூடாத நம்பிக்கை வானம் அளவிற்கு தாவேகா செயல்பாடுகள் செய்ய போறாங்க. இப்ப அரசு மேல
குறைகள் இருக்கலாம், ஆமா இருக்கு, இல்லை மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஆனா அந்த குறைகள் ஏன் ஏற்படுதுங்கிறதுக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க தாவேக்கா. எந்த இடத்துல நமக்கு அந்த பிரச்சனை வருது, நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா இருக்கு, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்றதுக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதத்துல இருந்து இந்த 1 வருடத்துக்குள்ள தாவேக்காவுடைய அந்த எல்லா கட்டமைப்பையும் சரி பண்ணி தருவாங்க. ஸோ இது கிளியரா இருக்கும். இப்போ தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து பேசும் நான் யாசர் அவர்களே. மிக்க நன்றி.